குதம்பை சித்தர்கள் மந்திரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். மார்கழி மாத தேய்பிறை பிரதோஷம் பற்றின ஒரு சிறப்பான பதிவு. இது சாரு விக்ரம சித்தர் அருளிய மார்கழி தேய்பிறை பிரதோஷம் மகத்தான வாழ்வை தரக்கூடிய தாந்திரீக பூஜை முறை. ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் பிரதோஷ நேரத்தில் நந்தி பகவானையும் சிவபெருமானையும் வழிபட்டால் எல்லா தோஷமும் நீங்கிவிடும். சர்ப்பதோஷம் உள்ளிட்ட எந்த தோஷமாக இருந்தாலும் நீங்கிவிடும். சிவபெருமானை தேவர்கள் வழிபடுவது ஒரு காலம், அதேபோல் மனிதர்கள் சிவனை வழிபடுவதற்கான காலம்தான் பிரதோஷ காலம். அதிலும் தேய்பிறை பிரதோஷமானது மனிதர்களுக்கு மிகவும் உகந்தது. தேவர்களுக்கான பிரதோஷம் வளர்பிறை பிரதோஷம். எல்லா தேய்பிறை பிரதோஷங்களும் விசேஷமானவைதான். பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய திரியோதசி திதியைத்தான் பிரதோஷ நாள் என்கிறோம். இந்த நாள் எப்பொழுதும் மனிதர்களுக்கு மகத்தான நாளாக உள்ளது. மற்ற நாட்களில் சிவபெருமானை மட்டுமே வணங்கலாம். ஆனால் பிரதோஷ நாளில் பிரதோஷ நேரமாகிய மாலை 4 முதல் 6 வரை நந்தி பகவானையும் சேர்த்து வணங்கலாம் என்பதே இதன் சிறப்பு. நந்தி பகவான் அன்றைய தினத்தில் தனது தவத்தை துறந்துவிட்டு மக்களுக்காக எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர். அதனால்தான் பிரதோஷமன்று சிலர் நந்தி அருகில் சென்று தம் குறைகளை சொல்லுவார்கள். பொதுவாக பிரதோஷ தினத்தில் சிவனை 33 கோடி தேவர்கள், பிரம்மா, விஷ்ணு இவர்கள் எல்லோரும் வணங்கி ஆசி பெறும் இத்தருணத்தில் நாமும் வணங்கி நம் துன்பங்களை அடியோடு போக்கிக் கொள்ள பிரதோஷ வழிபாட்டை இனிதே மேற்கொள்ளுவோம். சிவபெருமான் கைலாயத்தில் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் திருநடனம் புரிந்து காட்சியளிக்கிறார். அப்பொழுது கலைமகள் வீணை வாசிக்க ஆலைமகளான லக்ஷ்மி தேவி பாடுகிறாள். திருமால் மிருதங்கம் வாசிக்க இந்திரன் புல்லாங்குழல் ஊதுகிறார். பிரம்மதேவர் தாளமிட தேவர்கள் முனிவர்கள் யாவரும் கைலாயம் வந்து இறைவனை வணங்குவார்கள் என்பது புராண வரலாறு. இனி நாம் பார்க்க போவது சாரு விக்ரம சித்தர் அருளிய மார்கழி தேய்பிறை பிரதோஷம் மகத்தான வாழ்வை தரும் தாந்திரீக பூஜை முறை. தேய்பிறை பிரதோஷ தினத்தன்று அதிகாலையிலேயே எழுந்து குளித்து முடித்துவிட்டு சிவனை வணங்கி உணவேதும் உண்ணாமல் சிவபெருமானுக்கு விரதம் இருக்கலாம். அவ்வாறு முடியாதவர்கள் பால், பழங்கள், பாசிப்பருப்பு கஞ்சி போன்றவற்றை உட்கொள்ளலாம். பிரதோஷ வேளையான மாலை 4 மணி முதல் 6 மணி வரையிலான நேரத்தில் அருகிலுள்ள சிவன் கோயிலுக்கு சென்று நந்திதேவர் மற்றும் சிவபெருமானின் அபிஷேகத்திற்கு பால், பன்னீர், தேன், தயிர் போன்ற அபிஷேக பொருட்களை தருவது மிக சிறப்பாகும். மேலும் நந்திதேவருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வெல்லம் கலந்த அரிசியை நந்தி பகவானுக்கு நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும். வில்வ இலை, சங்குப்பூ வைத்து வழிபட்டால் சிறப்பான பலன் கிடைக்கும். மாலை வேளையில் இந்த விளக்கை ஏற்ற வேண்டும். முதலில் ஒரு பெரிய அகல் விளக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் நல்லெண்ணெய் விட்டு அதில் சிறிது நெய் விட வேண்டும். பிறகு பிரியாணி இலையை எடுத்துக்கொண்டு அதில் உங்கள் வேண்டுதலை எழுத வேண்டும். பிறகு பச்சை நிற துணியை எடுத்துக்கொண்டு அந்த இலையை பச்சை துணியில் வைத்து சுருட்டி திரிபோல் செய்து இதில் எண்ணெய் மற்றும் நெய்யை நன்கு தடவி அகல் விளக்கில் வைத்து ஏற்ற வேண்டும். கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் ஏற்றலாம். இந்த மாதிரி விளக்கு ஏற்றினால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். பிறகு இந்த மந்திரத்தை 108 முறை சொல்ல வேண்டும். இதோ மந்திரம்: வசி 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 சிவய வசி சர்வதனம் மமவசம் வசிய ஸ்வாஹா. இந்த விரதத்தை கடைபிடித்தால் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு திடீர் பொருள் வரவு ஏற்படும். வீட்டில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறும். எனவே பிரதோஷ காலத்தில் ஈசனை வழிபடுவதன் மூலம் அனைத்து தரப்பு மனிதர்களும் பயன்பெற முடியும், பயன்பெற வேண்டும் என்பதே எங்கள் எண்ணமும் வேண்டுதலும். நன்றி, வணக்கம்.
சித்தர்களின் வழிகாட்டுதலின்படி பூஜை முறைகளையும் பரிகார முறைகளையும் அறிய நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் மற்றும் ஷேர் செய்யவும்.